இந்த மூன் ஸ்டோனை விற்று வீட்டை கட்டினவங்களும் சரி, இதை விற்று கொடி கட்டி பறந்தவங்களும் பல பேர் இருக்கிறாங்க. மக்களே, இன்று நாம் பார்க்க போகிற ஒரு ரத்தினக்கல் மூன் ஸ்டோனுங்க. மூன் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான கல் தான். நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ மூன் ஸ்டோன். என்னடா புதுசாக இருக்குன்னு பார்ப்பீங்க. ரெயின்போ மூன் ஸ்டோனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே மூன் ஸ்டோனை வந்து நம்ம மக்கள் அதிகமாக வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது எங்கே கிடைக்கக்கூடிய இடம் காங்கேயத்தை சுற்றி வைக்கிற அந்த கிராமங்கள்லேருந்து அந்த மூன் ஸ்டோன் கிடைச்சிட்டு இருந்துச்சு. மூன் ஸ்டோனில் வந்து நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு மூன் ஸ்டோன், கிரீன் மூன் ஸ்டோன், கிரே, ஒயிட்டு, இது மாதிரி பல மல்டி கலர் வரும். ஒவ்வொன்றுமே அதை பார்க்கறதுக்கு வந்து நம்ம சலவைக்கல், இந்த மார்பிள் கல் மாதிரி தான் இருக்கும். அந்த நேரங்களில் இந்த மூன் ஸ்டோன் வந்து கேரட்டு ₹1 ₹2 விற்றுருந்தது. இந்த மூன் ஸ்டோனை விற்று வீட்டை கட்டினவங்களும் சரி, இதை விற்று கொடி கட்டி பறந்தவங்களும் பல பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் கிடைக்கிற இன்னொரு மூன் ஸ்டோன் இந்த ப்ளூ மூன் ஸ்டோனுங்க. ஒயிட் மூன் ஸ்டோனுக்கு மேலே ப்ளூ சீன், அழகான ஒரு சீனரி இருக்கும். இது கிடைக்கக்கூடிய இடம் பீகார் மாநிலத்தில் தான் இந்த மூன் ஸ்டோன் கிடைக்குது. இதுவும் விலை மதிப்புள்ள ஒரு கல் தான். இந்த காங்கேயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மூன் ஸ்டோனுக்கும் பீகாரில் கிடைக்கக்கூடிய மூன் ஸ்டோனுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த ப்ளூ மூன் ஸ்டோன் வந்து ஒரே கலரில் தான் வரும். அந்த ப்ளூ சீனரி பார்க்குறதுக்கே ரொம்ப வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மூன் ஸ்டோன் அதிகபட்சமாக யூரோப் மக்களும் அமெரிக்கா மக்களும் அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய கலிபிரேட் சைஸ்லாம் வரும். விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைம்லேயே இது ₹5 ₹10 விற்கும் போதே இந்த மூன் ஸ்டோன் ₹1000 1500 விற்றுக்கிட்டு இருந்துச்சு. ப்ளூ மூன் ஸ்டோனில் வந்து இன்னொரு மைன்ஸ் வந்து ஆப்பிரிக்காலேருந்து கிடைக்குதுங்க. ஆப்பிரிக்காலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ளூ மூன் ஸ்டோனுக்கும் இந்தியாவில் பீகாரில் கிடைக்கக்கூடிய அந்த மூன் ஸ்டோனுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும். காரணம் வந்து இந்த பீகாரில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ளூ மூன் ஸ்டோன் தான் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஆப்பிரிக்காலேருந்து கிடைக்கக்கூடியது கொஞ்சம் மில்கியாக இருக்குங்க. பீகாரில் கிடைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் வாட்டர் பாடியாக இருக்கும், நீரோட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நாம பார்க்க போகிற அந்த ரெயின்போ மூன் ஸ்டோன் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற அந்த மடகாஸ்கர் நாட்டிலேருந்து தான் அந்த ரெயின்போ மூன் ஸ்டோன் வருது. இதனுடைய அழகே வேற லெவலுன்றே சொல்லலாங்க. இந்த மூன் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் பல வருட காலமாக இலங்கை மக்கள் தான் அதிகமான பேர் அந்த மடகாஸ்கர் நாட்டிலிருந்து எடுத்துட்டு வந்து வெட்டி உலகம் ஃபுல்லாக வித்திட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அழகு வந்து அந்த ரெயின்போ, அந்த ஆஸ்திரேலியா ஓப்பல்னு சொல்லலாம். அது போல வந்து அந்த பல கலர் வந்து அந்த மூன் ஸ்டோன் வந்து மின்னும். ஏற்கனவே மூன் ஸ்டோன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த பழைய ஆட்கள்கிட்ட போய் இந்த கல்லை போய் காட்டணும்னு சொன்னா இதுதான் மூன் ஸ்டோனா அப்படிங்கிற அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு அவங்க திகைச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோன் சொல்லலாம். அந்த ரெயின்போ மூன் ஸ்டோன்ல பல சைஸுகள் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. அது வந்து ஓவல், குஷன், ஏசர் கட்டு, பியர் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, எல்லா வகையான ஷேப்பும் இதில் கிடைக்கும். இந்த மூன் ஸ்டோனின் கடினத்தன்மை 6.5 ஓரளவுக்கு கடினமானதுன்னு தான் சொல்லலாம். இந்த சாதாரணமான அந்த கலரான அந்த மூன் ஸ்டோன்கள்லாம் வந்து காங்கேயத்து மக்கள் அதில் வெற்றில் வந்து கைதேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். ப்ளூ மூன் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் மக்கள் தான் அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட். மடகாஸ்கர்லேருந்து வரக்கூடிய அந்த ரெயின்போ மூன் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வாழக்கூடிய அந்த தமிழ் மக்கள் தான் அந்த ரெயின்போ மூன் ஸ்டோனை வந்து சூப்பராக வெட்டுவாங்க. நம்ம இப்போ பார்த்த இந்த எல்லா மூன் ஸ்டோன்களுமே இயற்கையாக எடுக்கப்பட்ட அந்த தளத்திலிருந்து வெட்டப்பட்ட இந்த கற்கள் தான் இது. இதில் வந்து இதுவரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு இயற்கையான கற்களே தான். இந்த மூன் ஸ்டோன் பற்றிய இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு ரத்தினக்கல்லை பற்றி பார்ப்போம். நன்றி.